டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் மரிச்சிகா. ஒரு தெலுங்கு மூவி தான். ஒரு தெலுங்கு மிஸ்ட்ரி த்ரில்லர், சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மூவி தான். அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ஜூன் 19 அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, அனுபமா பரமேஸ்வரன் படத்தில் அவங்க பேர் வெங்கடலட்சுமி. அனுபமா ஒரு கல்லூரியில் படிக்கிறாங்க. கல்லூரி வளாகத்தில் உணவகம், பேக்கரி வச்சுருக்காரு ஹீரோ விராஜ் அஸ்வின். அவர் பேர் சஞ்சய். இந்த சஞ்சுன்னு கூப்பிடுறாங்க. இந்த சஞ்சு ரொம்ப ஒரு அழகான பையன், புத்திசாலியும் கூட. அந்த பேக்கரிக்கு கேக் வாங்குற மாதிரி சஞ்சுவை பார்க்குறதே அங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கு வேலையாக இருக்குது. அந்த சஞ்சு மீது ஒருதலை காதலில் இருக்காங்க கதாநாயகி அனுபமா. ஆனால் இவங்க கதாநாயகி அனுபமா சோடா புட்டி மாதிரி கிரிஞ்சா, கண்ணாடிலாம் போட்டுட்டு பல்லு எடுப்பாக சுமாராக இருக்காங்க. எப்படியாவது சஞ்சுவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்க. தனக்கு போட்டியாக ஏகப்பட்ட பேர் வராங்களே, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? சஞ்சு ஒருத்தன் தான் இருக்கானா இந்த காலேஜில்? அவன் ஒருத்தன் இருக்கிற மாதிரி அவங்ககிட்ட போய் வழிகிற ஆளுங்களே இவளுங்க கிட்ட இருந்து சஞ்சுவை பாதுகாக்கிறதே வெங்கடலட்சுமிக்கு பெரிய வேலையாக இருக்குது. இந்த நேரத்தில் கதாநாயகி மரிச்சிகா, அவங்க தான் ரெஜினா கசன்ட்ரா. அமெரிக்கா ரிட்டர்ன்ஸு ஒரு என்ஆர்ஐ. அந்த ஊரில் மரிச்சிகாவான ரெஜினாவுக்கு ஏகப்பட்ட சொத்து பத்து இருக்குது. ஒரு பணக்கார குடும்பம். ஆனால் அவங்க அம்மா அப்பா யாரும் இல்லை. ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற சொத்து பத்து, அப்பார்ட்மெண்ட்டை எல்லாம் விற்றுட்டு லண்டன் போய் செட்டில் ஆகிறதா ரெஜினாவோட பிளானு. இந்த அனுபமாவும் ரெஜினாவும் ஒரு தருணத்தில் ஃப்ரெண்டாக ஆகுறாங்க. அனுபமா ரெஜினாவை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. நல்ல பணக்கார குடும்பம், நல்ல ஃப்ரெண்டு நமக்கு கிடச்சிருக்கான்னு நினைக்கும் போதே நீ போய் லண்டனில் செட்டில் ஆகுறியேன்னு கவலைப்படுறாங்க. உடனே ரெஜினா, நீ எப்போ என்னை பார்க்கணும்னு நினைக்கிறியா உடனே சொல்லு, அடுத்த ஃப்ளைட்டில் உன்னை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ரெஜினா இவங்க அனுபமா ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ரெஜினா வீட்டில் இருந்து ஒரு நாள் கேக் எடுத்து சாப்பிட்றாங்க அனுபமா. அது நல்லாவே இல்லை. உடனே அனுபமா சஞ்சயை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஹீரோவை. சஞ்சய், இவன் பேக்கரியில் அருமையான கேக் இருக்கும், வாங்கி பாரு, சாப்பிட்டு பாருன்னு சொல்ல சஞ்சய் ரெஜினா ரெண்டு பேரும் பார்த்த உடனே பிடிச்சி போய் காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அனுபமா வாழ்க்கையே வெறுத்து போயிடுறாங்க. தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிட்டோமே, ஒரு கேக்குக்காக இவனுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சு எவ்வளோ பெரிய தப்புன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது தான் சில உண்மைகள் தெரிய வருது. அதாவது ரெஜினா மரிச்சிகா ஒரு என்ஆர்ஐயே கிடையாது. சும்மா சஞ்சுக்கிட்ட இருக்கிற சொத்தை ஏமாற்றி பிடுங்கிறதுக்கு போட்ட வேஷம்தான் மரிச்சிகாங்கிறது. எல்லாமே மரிச்சிகா நினச்ச மாதிரி எல்லாம் நடந்துட்டு அடுத்ததாக சஞ்சுவை தீர்த்து கட்ட போகிறான்னு தெரிய வருது. காப்பாற்றலான்னு போகிறதுக்குள்ளே அந்த மரிச்சிகா சஞ்சுவை கொலையை பண்ணிடுறாங்க. பதறி போய் போலீஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க அனுபமா. அவங்க போலீஸ்காரங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. முழு கதையும் சொல்லி, நீ யார், சஞ்சு யார், மரிச்சிகாங்கிறது யாருன்னு டீட்டெயிலாக கேட்குறாங்க. சார், அந்த மரிச்சிகா லண்டன் போக போகிறா, அப்புறம் அவளை பிடிக்கவே முடியாது, சஞ்சு செத்துட்டான், சீக்கிரம் மரிச்சிகாவை கைது பண்ணுங்கன்னு சொல்ல அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஸ்டேஷனுக்கு அந்த சஞ்சுவே வரான். இந்த அனுபமா ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, கொஞ்சம் டிஸார்டர் ஆனவங்க, மரிச்சிகான ஒரு ஆளே கிடையாது, இவங்கெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதோ உளர்றாங்க அப்படின்னு டாக்டர் மூலமாக சில விஷயங்களை சொல்ல போலீஸும் விசாரித்து பார்த்துட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கமான்னு அனுப்பி வைக்கிறாங்க. சரி, ஓகே, நம்மளை உருகி காதலிச்சு இப்படி ஆயிட்ட அனுபவமா இவங்களை குணப்படுத்தி நாமளே கல்யாணம் செய்துக்கலான்னு ஹீரோ இருக்கும்போதே அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. மரிச்சிகா இடையிடையே பேய் மாதிரி போகிறாங்க. அதை பார்த்து மிரண்டு போகிறான் ஹீரோ சஞ்சய். தான் பார்த்த விஷயத்தை, அதாவது மரிச்சிகாவை பார்த்ததை சஞ்சு அனுபவமாகிட்ட சொல்ல அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்படி அடுத்தடுத்த ட்விஸ்டன்னு பல எதிர்பாராத திருப்பங்களுடன் படம் முடியுது.
ஒரு கிரைம் மிஸ்ட்ரி சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மூவி தான் மரிச்சிகா. இந்த படம் சஸ்பென்ஸ் நிறைஞ்ச சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தில் நாம் பார்க்குறது ஒரு கதை, ஆனால் நடக்கிறது வேறு கதை. படத்தோட தொடக்கத்திலேயே மரிச்சிகா ஒரு கொலை பண்ணுவாங்க. இதை நேரில் பார்த்த அனுபமா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது அனுபமா பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு காட்டப்படும். நிஜத்தில் நடந்தது வேறு கதையாக இருக்கும். இந்த படத்தோட கதையை நாம் யூகிக்கவே முடியாது. கிளைமேக்ஸ் வரைக்கும் ட்விஸ்ட் அண்ட் டர்னு தான். இந்த இன்ஸ்பெக்டர் அஜய் கோஷ் யோசித்து பார்க்கும்போது தான் கதை நமக்கு புரிய வரும். கிளைமேக்ஸில் டைரக்டர் கதையை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நமக்கு கதை புரியாது. நல்ல கதைக்களம் தான். ஆனால் தியேட்டரில் படம் பெருசாக வெற்றி பெறலை. வலுவான டயலாக் இல்லை, ஒரு வலுவான திரைக்கதை இல்லை. ஒரு குற்றத்தை மறைக்க மென்டலாக டிஸார்டர் ஆன மாதிரி ஒரு வேஷம் போட்டு அதனால் என்னென்ன பின்விளைவுகள் வருது அப்படிங்கிறது தான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸில். திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கணும். முதல் பாதி ஸ்லோவாக தான் போகுது. நடுவில் சில இடங்கள் குழப்பங்கள் வருது. ஒரு நேர்கோட்டில் நேர்த்தியாக கதை பயணிக்கும் போது நமக்கு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளவா நம்பும்படியாக இல்லை. ஒரு ஸ்லோவான போகுது. ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவி தான். ஓடிடி தளத்தில் தானே பார்க்க போகிறோம், தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான். அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. இந்த கதையை கேட்கும்போது ஏதோ பேய் படம்னு தோணும். இது பேய் படம் கிடையாது, ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மூவி தான். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.